பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் டுட்டோரியலில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ், நிறைய பேரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட மேக்கப் லுக் தான். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில் அவங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக்கில் தான் வருவாங்க. ஒரு திக்கான பிளெண்டட் காஜல் தான் முக்கால்வாசி படங்கள்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு சாஃப்டான பிங்க் லிப், சாஃப்டான பிங்க் சீக்ஸ், இந்த மாதிரி தான் அவங்க மேக்கப் லுக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் இயரிங், சில்வர் பிளாக் இயரிங், அப்புறம் கர்லி ஹேர். எனக்கு இந்த லுக், இந்த ஓவரால் லுக் வந்து நயன்தாராவோடது ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்களில் இந்த லுக்கை தான் நம்ம பார்க்க முடியும். அவங்களோட ஃபேவரட் லுக் போல இருக்குது இது. எனக்கும் இந்த மாதிரி லுக்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சுடி குர்த்திஸ்க்கெலாம் வந்து இந்த லுக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் நான் என்ன பயன்படுத்தினேன் அப்படின்றது வீடியோலையும் நான் போட்டுகிட்டே வருவேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பார்லேயும் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா கீழே வந்து எந்தெந்த வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் நான் கேட்குற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சின்ன பட்டன் தான், ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கிளிக் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நயன்தாரா பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் முதல்ல ப்ரைமர். அதுக்கு வந்து நான் பாடி ஷாப்போட InstaBlur all-in-one ப்ரைமர் வந்து பயன்படுத்த போகிறேன். கன்னத்தில் ரெண்டு கன்னங்கள்லையும் போட்டுக்கிறேன். போர்ஸ் இருக்கிற இடங்களில் நல்லா ப்ளர் பண்ணி விட்டுறோம். கண்ணு கீழே, அப்புறம் சீக்ஸில், அப்புறம் இந்த இடத்துல, அப்புறம் நெத்தியில். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன் தான் பயன்படுத்த போகிறேன். அதுக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த மாதிரி கேமராஸ் இதுக்குன்னே வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கு பார்க்குற வரைக்கும் அவங்களோட சருமத்தில் ரொம்ப லைட் வெயிட்டான ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு கேமரா தேவையான ஒரு ஃபவுண்டேஷன். நான் வந்து 2 ஷேடில் இருக்கேன். இதோட ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஐ பட்டனில் இங்கே மேலே பாருங்கள். இப்போது நான் பொட்டுகள் மாதிரி கன்னத்தில் போட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் முதல்ல இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நயன்தாரா முக்கால்வாசி இந்த மாதிரி மேக்கப் லுக் தான் பண்ணியிருப்பாங்க. முக்கால்வாசி அவங்க படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் லுக் தான். இந்த ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நிறைய இதில் இப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐ மேக்கப். நானும் இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளெண்டட் ஐஸ்லாம் நல்லாயிருக்கும். அடுத்தது கன்சீலருக்கு இந்த டர்மா கலரோட DFD அப்படின்ற ஷேடில் வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன். இந்த கன்சீல் ஏரியாஸ் ரொம்ப கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணணும். நல்லா கையிலேயே வந்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். மூக்கு கிட்ட, கண்ணு கீழே, அப்புறம் கண்ணுக்கு மேலேயும் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மேபிளினோட இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த இடத்துங்களில் இந்த உள்பகுதியும் இந்த இடம் மட்டும் இது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். லிப் பாம் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கலாம்.
இப்போ கடைசியாக வந்து வெட் அண்ட் வைல்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து லைட் வெயிட் பவுடர் தான். இப்போ வந்து நான் கான்டூரிங் பண்ண போகிறேன், பவுடரில் தான் பண்ண போகிறேன். இப்போ அவங்க ஃபேஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபேஸ் தான். அவங்க வந்து ஆக்ட்ரஸ்னால கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது. கான்டூரிங் அப்படின்றது அவங்க வந்து நோஸில் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் நோஸில் மட்டும்தான் எனக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த எல்லேகளோட ப்ரோ கான்டூர் பவுடர், இது வந்து டீப் அப்படின்ற ஷேடில் இந்த கான்டூர் ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக எடுத்து இந்த நோஸில் மட்டும் பண்ண போகிறேன். இந்த இப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப எவிடென்ட்டாலாம் இருக்குது, நல்லா பிளெண்ட் பண்ணி லைட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிறத டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு இதை வந்து லைட்டாக கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது கான்டூர் முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக ப்ளஷில் முடிக்க போகிறேன் ஃபேஸ் மேக்கப்பை. அவங்க ப்ளஷ் எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு பிங்க் ஷேட் எப்பவுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து மேக்கோட ப்ளஷ்ஷு. இது பேர் வந்து டெய்ன்டி அப்படின்னு ஒரு சாஃப்டான ஒரு பிங்க் ப்ளஷ். அதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்ல சீக்ஸில் சாஃப்டாக இருக்கும் அந்த ப்ளஷ். ரொம்ப அழகான ஒரு பிங்க் ஷேட். அவங்க மேக்கப் எப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு சாங் ஷூட்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரோல்ஸ் அவங்க பண்ணுறனால சிம்பிளான மேக்கப்பாக இருக்கும். ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஐ பட்டனில் இங்கே பாருங்கள். நான் ஐப்ரோஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சேன், ஆனால் ரெக்கார்டே ப்ரெஸ் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இந்த கண் இப்போ தான் முடித்தேன். இப்போ இந்த கண்ணில் நான் காமிக்கிறேன் என்ன பண்ணேன்னு. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஐலைனரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். முக்கால்வாசி அவங்க லுக்ஸில் பார்த்திங்கன்னா ஐலைனர் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு தான் வந்து இந்த ப்ளம் காஜல் அப்புறம் இந்த ஒரு ஸ்டிஃப் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து மேலேயும் கீழேயும் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கணும். தயவு செஞ்சு ரெக்கார்ட் ஆகிடு, திருப்பி பண்ண முடியாது எடுத்து. நல்லா திக்காக அப்படி பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்ட அப்புறம் இதை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டிங் எப்படின்னா இப்படி டூ அண்ட் ஃப்ரோ பண்ணணும். ரொம்ப பிளெண்ட் பண்ணிடாதீங்க, கண்ணு பூராவே பிளாக் ஆகிடும். நம்மளுக்கு கண்ணு பூராலாம் வேணாம். இந்த இடம் வந்து நல்லா பிளர்டாக இருக்கணும், ஒரு திக் லைன் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள், இல்லை எப்படி டூ அண்ட் ஃப்ரோ வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். எதுவாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கட்டும், இந்த இடத்துக்குள்ளேயே பிளெண்ட் பண்ணணும். இப்போது அடுத்தது வந்து இந்த மேல் பகுதி இருக்குதுங்களா, இந்த கீழ் பகுதியில் உள்ளே பண்ணிட்டோம், மேல் பகுதியிலையும் உள்ளே பண்ணிடணும். இப்போ நான் லென்ஸ் போட்டுட்ருக்கேன் தான். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு சில பேர் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. லென்ஸில் படாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து க்ரீஸ்க்கு ஷேட் வந்து நான் அந்த வெட் அண்ட் வைல்ட் என்னோடய ஃபேவரட் பேலட், எப்பவுமே யூஸ் பண்ணுற பேலட். அதில் இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒரு நல்ல ஒரு பீச் ஷேட் மாதிரி இது கொடுக்கும், நல்லாயிருக்கும். குர்தா சல்வாருக்குலாம் வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும். இது வந்து பாதி லிட்லேயும் அது மட்டும் இல்லாமல் க்ரீஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஹைலைட் ஷேட் வச்சு ஐப்ரோஸையும் கண்ணுக்குள்ளேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது வந்து ஐப்ரோஸை வந்து நான் வளைக்க போகிறேன். இந்த ஐப்ரோ கலர் வச்சு வந்து வளைக்கிறேன். என் ஐப்ரோ கலரா சாரிங்க, ஐலாஷ் கலர் வச்சு ஐலாஷ் வளைச்சேன். இப்போது இந்த ஐலாஷ் கலர் வச்சு அவங்க இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்ன மாதிரி மஸ்காரா பைத்தியம் போல் இருக்கவங்க பயங்கரமாக மஸ்காரா போடுவாங்க. அவங்க ஐலாஷஸ் ஆர்டிஃபிஷியல் ஐலாஷஸை விட மஸ்காரா தான் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த லோரியலோட டெலிஸ்காபிக் மஸ்காரா யூஸ் பண்ணேன். அது என்னோடய ஃபேவரட். அது பயங்கரமாக வால்யூம்னஸ் லேஷஸ் கொடுப்போம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மஸ்காரா இது. இது வந்து ஈபேல வாங்குவேன். இப்போ கடைசியாக வந்து உதட்டு மேக்கப்புக்கு போகலாம். உதட்டில் முக்கால்வாசி அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பிங்க் ஷேடு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து நான் மேக்கோட Plumful அப்படின்ற லிப்ஸ்டிக் தான் பயன்படுத்த போகிறேன். லிப் பாம் எடுத்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு பிங்க் இது. ரொம்ப மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப க்ளாஸியாகவும் இருக்காது, இன்பிட்வீனில் இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த நயன்தாராவோட மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி படங்களில் பயன்படுத்தின ஒரு மேக்கப் லுக் இது. நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் திருப்பியும் சந்திக்கிறேன். வணக்கம்.